வறுமையில் இருந்த ஒரு இளைஞர் செய்த செயல் சில மணி நேரங்கள்ல அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. இது ஒரு உண்மை சம்பவம். ஒரு இளைஞர் தன்னுடைய சட்டைப்பையில் இருந்த கடைசி 30 ரூபாய் தாள்களை எடுத்து தன்னுடைய மதிய உணவிற்காக உணவு பொட்டலங்களை வாங்குகிறார். அப்பொழுது அங்கே அவருக்கு ஒரு வாசகம் கண்ணில் தென்படுகிறது. கையில் இருப்பதை கொடுத்தால் நினைப்பது நடக்கும் என்ற ஒரு வாசகம். அந்த இளைஞருக்கு ஒரே சிரிப்பு. எங்கையில் இருக்கிறது வெறும் இந்த 3 உணவு பொட்டலம் தான், இதை கொடுத்து எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் உணவின்றி தவிக்கின்ற 2 குழந்தைகளும் ஒரு முதியவரும் அந்த இளைஞரோட கண்ணில் படுறாங்க. சற்றே யோசித்த அந்த இளைஞர் தன்னிடம் இருந்த அந்த உணவு பொட்டலங்களை அந்த 2 குழந்தைகளுக்கும் அந்த முதியவர்கிட்டையும் கொடுத்துட்டு மெதுவாக அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு குரல், தம்பி அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் அழைக்கிறார். திரும்பி பார்த்த இந்த இளைஞரை தன்னிடம் அழைத்து, உங்க நிலைமையை பார்த்தா எனக்கு எல்லாமே புரியுது, நீங்களும் ரொம்ப கடுமையான பசியிலையும் வறுமையிலும் இருக்கீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் உங்ககிட்ட இருந்த அந்த உணவுகளை எங்களுக்கு கொடுத்தீங்க. என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, இருந்தாலும் ஏதாவது இருக்குதான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தன்னோட கிழிந்த அந்த பைக்குள்ள கைகளை விட்டு தொடவி பார்க்கிறார். பழைய செப்பு நாணயங்கள் சிலது அவரோட கையில தென்படுது. அந்த நாணயங்களை அந்த முதியவர் அந்த இளைஞருக்கு, என்னால முடிஞ்சது இதுதான் தம்பி, இதை நீங்க வைத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த இளைஞரும் சிரித்து கொண்டே அன்பாக கொடுத்ததால் அதை வாங்கி கொள்கிறார். அங்கிருந்து நடந்து போயிட்டே இருக்காரு. கடுமையான பசி, மயக்கம். இந்த நேரத்தில் எங்க ஓய்வெடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த இளைஞர் ஒரு பூங்கால போயிட்டு அமர்கிறார். சற்றே கண்ணயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு குரல் கேட்டு எழுந்து உட்கார்றாரு. அங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஒரு மனிதராக ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் அவர் அருகே அமர்ந்து, என்னாச்சு, ஏதாவது உங்களுக்கு மயக்கம் அடைந்து விழுந்திருக்கீங்க போல தெரியுது அப்படின்னு அந்த கோட்டீஸ்வரர் கேட்கிறார். நடந்த விஷயங்கள் எல்லாம் அந்த இளைஞர் அவர்கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட அந்த கோட்டீஸ்வரருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியமும் ஆச்சரியமும் காத்திருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் அவருக்கு பழைய செப்பு நாணயங்களை சேகரிக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. அவர் பல வருடங்களா தேடிக்கொண்டிருந்த ஒரு மிக அற்புதமான செப்பு நாணயங்கள் தான் அந்த இளைஞர் கையில இருந்தது. இதை பார்த்த அந்த நபர் அந்த இளைஞரிடம், இந்த நாணயங்களை உங்களால எனக்கு கொடுக்க முடியுமா? இது பல வருடங்களா தேடி எனக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான நாணயங்கள் இது. அந்த நாணயங்களை நீங்க எனக்கு கொடுத்தா நான் அதற்கு பதிலாக உங்களுக்கு சில கோடி பணங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோட்டீஸ்வரர் சொல்றார். இதை கேட்ட இந்த இளைஞருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த நாணயங்கள் கை மாறுகிறது. இவருக்கு அந்த பணம் கைக்கு சேருகிறது. இவரோட வாழ்க்கையும் மாறிவிடுகிறது. ஆம் நண்பர்களே, சில நேரங்கள்ல நம்ம மற்ற மனிதர்களுக்கு செய்கின்ற ஒரு சிறு உதவி கூட ஏதோ ஒரு தருணத்துல எதிர்பாராத மிகப்பெரிய வரமாக, அதிர்ஷ்டமாக நம் வாழ்க்கையில் நிச்சயம் திரும்பி வரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த ஒரு உண்மை சம்பவம் உங்கள் மனதில் ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சிறு சம்பவத்தை சிறு குறிப்பாக மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.